இப்போ வந்து நான் கன்சியா இருக்கிறேன். 3 மாசம் இருக்கு. என் பிள்ளைக்கு யாருமே இல்லை. இந்த குழந்தைய ஆளாத, அந்த பிள்ளைய ஆளாத, எங்களுக்கு யாரு எதுவுமே பண்ணல. என் உயிரே, என் ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகருக்கு 2500 CRPF வீரர்கள் சுமார் 70 வாகனங்களில் பணிக்கு சென்று கொண்டிருந்தனர். இவர்கள் அனைவருமே விடுமுறை முடித்து பணிக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். புல்மாவா அருகே சென்று கொண்டிருக்கும் போது 350 கிலோ எடை கொண்ட வெடிப்பொருட்களை ஏற்றி வந்த காரொன்று CRPF வாகனத்தின் மீது மோதியது. இதில் அந்த வாகனத்தில் வந்த சுமார் 44 CRPF வீரர்கள் பலியாகினர். புல்வாமா ஜம்மு நெடுஞ்சாலையில் நடந்த இந்த தாக்குதல் நாட்டையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. ஜெய்ஷ்-இ-முகமது இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டது. அந்த நிலையில் இந்த தாக்குதலில் தமிழகத்தைச் சேர்ந்த 2 பேர் வீரமரணம் அடைந்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டாம் அருகே கார்குடி கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி சின்னையன் மகன் சிவச்சந்திரன் MBA B.Tech முடித்து இவர் ஜம்மு காஷ்மீரில் CRPF ராணுவ வீரராக கடந்த 2010ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்துள்ளார். இவருக்கு அதே கிராமத்தைச் சேர்ந்த காந்திமதி என்பவரை திருமணம் செய்து இவர்களுக்கு சிவமுனியன் என்ற 2 வயதில் ஒரு மகனும் உள்ளான். அதனைத் தொடர்ந்து காந்திமதி 3 மாதம் கர்ப்பிணியாகவும் உள்ளார். மேலும் கார்குடி கிராமத்திற்கு வந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்ரீனிவாசன் நேரில் வந்து ஆறுதல் கூறினார். காஷ்மீரில் நடந்த போரில் இறந்த சிவச்சந்திரன் ஊரான கார்குடி கிராமமே சோகத்தில் மூழ்கியுள்ளது. ஜனவரி மாதம் வந்தாங்க சார். ஐயப்பன் கோயிலுக்காக போகிறதுக்காக இப்போ தான் வந்தாங்க. 7ஆம் தேதி வந்தாங்க. இப்போ சனிக்கிழமை கிளம்புனாங்க. இந்த மாதம் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி கிளம்புனாங்க. நான் டியூட்டியில் போய் ஜாயின் பண்ணணுன்னு. செவ்வாய்க்கிழமை வந்து டெல்லி போயிட்டேன்னு சொன்னாங்க. டெல்லி போய் வேறு இடத்துக்கு வந்து போய் 2 நாள் ஆகுது அப்படின்னாங்க. அங்கே வந்து செக்யூரிட்டி வேலை பார்த்தாங்களாம் சார். பார்த்துட்டு நான் பழைய இடத்துக்கு கிளம்புறேங்க அந்த மாரின்னாங்க. சரி பார்த்து பத்திரமா போகணும் தான் நேற்று காலையில் ஃபோன் பண்ணாங்க. என்ன தம்பி நல்லா இருக்கா அப்படின்னாங்க. நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னோம். திருப்பி 12 மணிக்கு ஃபோன் பண்ணி நான் வந்து பழைய இடத்துக்கு வந்துட்டேங்க. அந்தமாரி பயப்படாத, பிள்ளைய மட்டும் பத்திரமா பார்த்துக்கன்னாங்க. திருப்பி எங்களுக்கு ஃபோன் பண்ணல சார். இப்போ வந்து நான் கன்சியாக இருக்கிறேன். 3 மாதம் இருக்கு. என் பிள்ளைக்கு யாருமே இல்லை. இந்த குழந்தைய ஆளாத, அந்த பிள்ளைய ஆளாத, எங்களுக்கு யாரு எதுவுமே பண்ணல. என் உயிரே, என்